லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் நடத்தப்பட்ட ஏவுகணை சோதனை. இந்தியாவுக்கு வெற்றி, சீனாவுக்கு சிக்கல். இந்திய ராணுவம் லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கிறது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் சீனா இந்த சோதனையை கவலைக்குரியதாக பார்க்கும் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சோதனை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் DRDO மூத்த அதிகாரிகளுடன் இணைந்து ராணுவ வான் பாதுகாப்பு மூலம் 15,000 அடிக்கு மேல் நடத்தப்படுகிறது. ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பு DRDOவால் உருவாக்கப்படுகிறது. இந்தியாவின் விமான பாதுகாப்பு திறன்களுக்கு ஒரு முக்கிய ஊக்கமாக இந்திய ராணுவம் நேற்று உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் பிரைம் தரைவான் ஏவுகணை அமைப்பின் உயர சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. இதுகுறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகையில், இந்த ஏவுகணைகள் அரிதான வளிமண்டலத்தில் வேகமாக நகரும் வான் இலக்குகளை இருமுறை நேரடியாக தாக்கி தீவிர நிலைமைகளில் அமைப்பின் செயல்திறனை நிரூபித்தன. ஆகாஷ் பிரைம் ராணுவத்தின் 3வது மற்றும் 4வது ஆகாஷ் ரெஜிமெண்ட்களின் ஒரு பகுதியாக சேர்க்கப்படும். இந்த அமைப்பு ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூரின் பொழுது தனது செயல்பாட்டு வெற்றியை நிரூபித்தது. அங்கு சீன ஜெட் விமானம் மற்றும் துருக்கி ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவத்தின் வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உதவியது என்று கூறியுள்ளனர். லடாக்கில் இந்தியாவுக்கு கூடுதல் ராணுவ பலம் தேவைப்படுகிறது. சர்வதேச சூழலில் தற்போது சீனாவும் பாகிஸ்தானும் வங்கதேசம் ஓரணியில் திரள தொடங்கியுள்ளன. இப்படி இருக்கையில் நம்முடைய ராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த சூழல்தான் இந்திய ராணுவம் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அம்சத்தை பரிசோதிக்கிறது. அதுவும் 15,000 அடி உயரத்தில். இதை பரிசோதித்தன் மூலம் அனைத்து காலநிலைக்கும் இது ஏற்றதாக இருக்கும் என்பது உறுதி செய்யப்படுகிறது. வழக்கமான பகுதிகளில் வான் பாதுகாப்பு அம்சங்கள் செயல்படுவதற்கு சிறப்பாக தொழில்நுட்பங்கள் அவசியமில்லை. ஆனால் லடாக் போன்ற உயரமான பகுதிகளில் காற்றின் அடர்த்தி குறைவாக இருக்கும். அங்கு வான் பாதுகாப்பு அம்சம் செயல்பட சில நவீன தொழில்நுட்பங்கள் அவசியம். இதெல்லாம் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அம்சத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. கடுமையான குளிர் பிரதேசங்களில் இதன் செயல்திறன் 100% நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது போர் விமானங்கள், ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதாகும். இது ஒரு நடுத்தர வான் பாதுகாப்பு அம்சமாகும். அதாவது 25 முதல் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும். இதுபோல ஒளியை விட 2.5 மடங்கு வேகத்தில் இது பயணிக்கும் என்பதால் இலக்குகள் தப்பிக்க வாய்ப்பு குறைவு. மட்டுமல்லாது பல இலக்குகளை இது ஒரே நேரத்தில் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதாகும். உள்நாட்டில் முழுக்க தயாரிக்கப்பட்டிருப்பதால் முழுமையான நம்பகத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது சரியான பதிலடி கொடுக்கும் என்றும் இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே லடாக் பகுதிகளில் இந்திய சீன இராணுவ வீரர்கள் மோதிக்கொண்டனர். இப்படி இருக்கையில் இந்தியா ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பை பரிசோதித்திருப்பது சீனாவின் கவனத்தை நம் பக்கம் திருப்பியிருக்கிறது.